Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அமைந்துள்ளது உலகலப்பாடி கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் 55 வயதான நூர்ஜஹான். இவருடைய மூத்த மகள் யாஸ்மின். இவருக்கும் சங்கராபுரம் அருகே உள்ள வடக்கீரனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஷேக் ஜமால் மகன் ஷேக் அலி என்பவருக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ஷேக் அலி யாஸ்மினை திருமணம் செய்த கையோடு தனது மாமியார் நூர்ஜஹானின் கூரை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். 44 வயதான ஷேக் அலி தான் வசிக்கும் பகுதியில் கூலி வேலை செய்து வருகிறார். இவருக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது. காலப்போக்கில் மது போதைக்கு அடிமையான ஷேக் அலி தினம்தோறும் மது குடித்துவிட்டு தள்ளாடிய போதையில் வீட்டிற்கு வருவார். இதனால் கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. நாளுக்கு நாள் ஷேக் அலியின் அட்டூழியம் எல்லை மீறி போனதால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போனது. இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதியன்று ஷேக் அலி வழக்கம் போல் மது குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அவருக்கும் வீட்டில் இருந்த மாமியார் நூர்ஜஹான் உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் கடுமையான வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஷேக் அலி கோபித்துக் கொண்டு தனது வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து தள்ளாடிய போதையில் வீட்டிற்கு வந்தவர் பகீர் சம்பவம் ஒன்றை செய்துள்ளார். நேராக தனது வீட்டிற்குள் சென்ற ஷேக் அலி தன் பாக்கெட்டில் வைத்திருந்த தீப்பெட்டியை எடுத்து மாமியார் நூர்ஜஹானின் கூரை வீட்டை கொளுத்தியுள்ளார். நள்ளிரவு நேரம் என்பதால் யாரும் பார்க்காத நிலையில் அந்த கூரை வீடு முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. ஒரு கட்டத்தில் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நூர்ஜஹான் குடும்பத்தினர் வீட்டிலிருந்து வெளியே வந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பின்னர் இது தொடர்பாக சங்கராபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்து சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு ஷேக் அலியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். குடிபோதையில் இருந்த மருமகன் மாமியார் வீட்டை தீ வைத்து கொளுத்தும் CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.